This is English Mozhi and now unga Tamil. Hello and vanakkam. Act your age அப்படினா என்ன? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உன் வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ, சின்ன பிள்ளைத்தனமா நடக்காத, புரிஞ்சு நடந்துக்கோ. அதுதான் act your age. Take a look at this. I have a splitting headache. How come? Splitting headache அப்படினா தலையே பொளக்குற அளவுக்கு அப்படி ஒரு தலைவலி. How come அப்படினா எப்படி? ஏன்? I've been playing video games all night. Oh come on, you're 50, act your age. நான் நைட்டு ஃபுல்லாக வீடியோ கேம்ஸ் விளையாண்டுக்கிட்டே இருந்தேன். 50 வயசாச்சு உனக்கு, உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோ. Take a look at this example. I'll have the window seat. No way, I'm gonna have it. ஜன்னல் சீட்டில் உட்கார்றதுக்காக இவங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைத்தனமாக அடிச்சுக்கிறாங்க. நோ வே அப்படின்னா சான்ஸே இல்லை அப்படின்னு அர்த்தம். கானா அப்படிங்கிறது கோயிங் டு ஓட ஷார்ட் அண்ட் ஃபார்ம். நம்ம இன்ஃபார்மலாக பேசும்போது அதை யூஸ் பண்ணலாம். ஸ்டாப் பிக்கரிங் யூ டூ, ஆக்ட் யுவர் ஏஜ். பிக்கரிங்னா அற்ப விஷயங்களுக்கும் சண்டை போடுறது, வாக்குவாதம் பண்ணுறது. ரெண்டு பேரும் அனாவசியமாக வாக்குவாதம் பண்ணுறதை நிறுத்துங்க. ஸ்டாப் பிக்கரிங் யூ டூ. A couple of more examples. Acting your age is essential when you attend job interviews. வேலைக்காக நம்ம இன்டர்வியூ போகும்போது சின்ன பிள்ளைத்தனமாலாம் அங்கே நடந்துக்கவே கூடாது, ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். I was disappointed that she didn't act her age in the annual conference. ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு, அங்கே தன்மையாக அவள் வயசுக்கு ஏற்ற மாதிரி அவள் நடந்துக்கல, சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிட்டா. A quick quiz. இந்த பிக்சருக்குள்ளே 3 வார்த்தை ஒளிஞ்சிருக்கு. 3மே சின்ன பிள்ளைத்தனம் அப்படிங்கிற மீனிங் கொடுக்குற வார்த்தைகள் தான். என்னென்னு குவிக்காக கண்டுபிடிங்க பார்க்கலாம். That's right. These are the 3 words. Childish, immature, juvenile. Act your age மாதிரியே தான் grow up அப்படிங்கிற ஃப்ரேஸும். பொதுவாக நம்ம க்ரோ அப் அப்படிங்கிறத எந்த மீனிங்கில் யூஸ் பண்ணுவோன்னா, நீ வளர்ந்த உடனே என்னவா ஆக விரும்புகிற அப்படிங்கிறது. வாட் யூ வாண்ட் டு பிகம் வென் யூ க்ரோ அப். ஐ வாண்ட் டு பிகம் அ பைலட் வென் ஐ க்ரோ அப். நான் பெருசான உடனே பைலட் ஆகணும்னு விரும்புகிறேன். ஸோ இங்கே வானா, WANNA இஸ் அ கான்ட்ராக்ஷன் ஆஃப் வாண்ட் ப்ளஸ் டு. பேச்சு வழக்கில் இது ஓகே தான், இட்ஸ் இன்ஃபார்மல். ஆனால் ஸ்போக்கன் இங்கிலீஷில் இட் இஸ் ஓகே. இந்த யூஷுவல் மீனிங் தவிர சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்காத அப்படிங்கிறதுக்கும் நம்ம க்ரோ அப் யூஸ் பண்ணலாம். டோன்ட் ரன் டு மீ ஃபார் எனி திங் அண்ட் எவ்ரி திங். க்ரோ அப், மேக் யூர் ஓன் டெசிஷன்ஸ். ஓகே டேட். எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட ஓடி வராத, சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்காத, உன்னுடைய முடிவுகளை நீயே எடுத்து பழகு அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. ஓகே டேட் அப்படின்னு சொல்லி பாவமாக பையன் சொல்லிட்டு போகிறாரு. Some more examples. Grow up. Don't bite your nails. நகத்தை கடிக்காத. Grow up. Don't pick your nose. Pick your nose அப்படின்னா மூக்கில் உள்ள அழுக்க கையாலேயே க்ளீன் பண்ணுவாங்க. ஈவன் வளர்ந்தவங்க கூட பப்ளிக்கில் நம்ம பார்த்துருக்கோம். விச் இஸ் வெரி அவர்சிவ். ரொம்ப பண்ணவே கூடாது. It's time you grew up and shouldered major responsibilities. It's time you grew up அப்படின்னா பெரிய ஆள் மாதிரி நடந்துக்கிறதுக்கான டைம் எப்பயோ வந்தாச்சு, இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துட்டுருக்க. ஷோல்டர் மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஷோல்டர் அப்படின்னா தோளில் தாங்கணும் பெரிய பெரிய கடமைகளை. லெட்ஸ் ரீகால். படித்ததெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களால் ரீகால் பண்ண முடியுதா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்ட் யுவர் ஏஜ், க்ரோ அப், இம்மெச்சூர், சைல்டிஷ், ஜுவனைல். ஆர் யூ ரெடி டு டேக் another quick quiz? ஸ்க்ரீனில் 2 வேர்ட்ஸ் பார்க்குறீங்க, ரெண்டுமே ஜம்பிள்டாக இருக்குது, லெட்டர்ஸ் மாறி மாறி இருக்குது. ரெண்டுக்குமே என்ன மீனிங் அப்படின்னா சைல்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக மீனிங் இருக்குது. இது ரெண்டு என்னதுன்னு கண்டுபிடிங்க. அண்ட் லீவ் யோர் ஆன்சர்ஸ் இன் த காமெண்ட்ஸ் செக்ஷன். I'll meet you in another video. Until then, take good care of yourself. நன்றி, வணக்கம் and bye-bye.